ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் பன்னீர் வச்சு ஒரு ஹெல்த்தியான மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட், சப்பாத்தி, ரொட்டின்னு நீங்கள் எது கூட வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மசாலா பண்ணுறக்காக இன்றைக்கி இந்த மாதிரி மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மசாலா பண்ணுறக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அது கூட கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், பொடியான இருக்குன்னா வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி சேர்த்துடலாம். கூடவே மஞ்சள் தூள், உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா தொக்கு மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆனதும் இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துடலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும், அதனால இது ஒரு 5 to 7 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆயிரும். மூடி போட்டு வச்சுருங்க. இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம பன்னீர் வச்சுட்டு ஒரு பிளண்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் 1/2 கப் கூடவே பால் 1/2 கப் அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூட உப்பு, கொஞ்சமாக பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா குறைஞ்சிட்டு ஸ்ப்ரவுட்ஸும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்ப்ரவுட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் பன்னீர் மசாலா ரெடி.